இன்னைக்கு நம்ம இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 1 விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இந்த டே 1ல ஆரம்பத்திலேயே ரொம்ப திமிரா விளையாண்ட இங்கிலாந்து அணி. ஆனால் கரெக்டாக 14வது ஓவரில் நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணி அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடுத்த ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஸோ இதன் காரணமாக கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஸ்டைல் பேட்டிங் மெத்தடையே மாற்றின இங்கிலாந்து அணி. இதனால் இங்கிலாந்து அணி இத்தனை வருட அவங்க தொடர்ச்சியாக விளையாண்ட அந்த கிரிக்கெட் ஸ்டைலையே இந்த ஆட்டத்தில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றிருக்காங்க. ஸோ இதை சற்றே எதிர்பார்க்காத மைதானத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இங்கிலாந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக கடுப்பாயிருக்காங்க இங்கிலாந்து டீம் அவங்க மேலே. இதன் காரணமாக இங்கிலாந்து ரசிகர்கள் இங்கிலாந்து அணியையே மைதானத்துக்குள்ளேயே அவங்க திட்டி தீர்த்து கடுப்பாகிற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் இன்னைக்கு டே 1 ஆட்டத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த மூன்றாவது டெஸ்ட் ஆட்டத்திலையுமே தொடர்ந்து ஹேட்ரிக் தோல்வி அப்படின்னே சொல்லலாம். கில் அவருக்கு டாஸ் இழந்துட்டாரு. அந்த வகையில் இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் பண்ணலாம், இந்தியா நல்லா பேட்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சான்ஸ் தர வேண்டாம், நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு இங்கிலாந்து அவங்க பேட்டிங்கை துவங்கினாங்க. வழக்கம் போல டங்கெட் கேரி ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பீடாக விளையாண்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்ல பேட்டிங் பிச் அப்படின்னால கண்டிப்பாக எல்லாருக்குமே வேகமாக விளையாட தான் தோணும். அந்த நேரத்தில் தான் கரெக்டாக 14வது ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவருக்கு போலிங் கொடுத்திருந்தாரு கில். அந்த ஓவரில் யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. பேக் டு பேக் 2 விக்கெட்டுகளை ஒரே ஓவரில் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்தார். ஸோ அப்போ இங்கிலாந்து அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வெறும் 43 மட்டும்தான் இருந்துச்சு. 2 விக்கெட்டுகளை அடுத்தடுத்துன்னு போட்டுன்னு எழுந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துலயே அவங்களுடைய பிளான் பி மோட ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலாந்து அணி. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடாம பேஸ்பால் டெக்னிக்கில் இங்கிலாந்து அணி அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இதன் காரணமாக விக்கெட் என்னதான் விழுந்தாலும் அதிரடியாக தான் விளையாடுவோம் அப்படிங்கிற டெக்னிக்கில் தான் கடந்த சில வருஷங்களாகவே இங்கிலாந்து அணி அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இன்னைக்கு போட்டுன்னு விக்கெட் விழுந்துச்சு. இதனால அவங்களுடைய பேஸ்பால் டெக்னிக்கை கைவிட்ட இங்கிலாந்து அணி அப்படியே டெட் ஸ்லோவாக பந்து போட்டால் அடிக்கவே போகிறதில்ல ரன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக 100 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க இங்கிலாந்து அணி. ஒரு கட்டத்தில் 7 ஓவருக்கு வெறும் 4 ரன்கள் மட்டும்தான் இங்கிலாந்து அணி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்துச்சு அவங்க பேட்டிங். ஸோ இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச இங்கிலாந்து ரசிகர்கள் எல்லாருமே பேஸ்பால் டெக்னிக்கில் அவங்க விளையாட ஆரம்பிச்சதால தான் இங்கிலாந்து அணி அவங்க தோல்வி அடைஞ்சா கூட கிரிக்கெட்டை ரசித்து பார்க்க ஆரம்பித்தாங்க ரசிகர்கள். ஆனால் இன்னைக்கு ரொம்ப அவங்க ஸ்லோவாக பேட்டிங் பண்ணது ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்து கடுப்பாய் போயிட்டு மைதானத்தில் உட்கார்ந்திருந்த ரசிகர்கள் எல்லாருமே, முக்கியமாக இங்கிலாந்து ரசிகர்களுக்கே இங்கிலாந்து அணியின் பேட்டிங் பிடிக்காம அவங்களை திட்டி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மைதானத்தில் கூடி இருந்த ரசிகர்கள். ஆனாலுமே இந்த ஆட்டத்தில் நாங்கள் அப்படிதான் விளையாட போகிறோம், எங்களுடைய பேட்டிங் ஸ்டைலையே நாங்கள் மாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டதால நம்ம இந்திய அணியின் போல்டர்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பும்ரா கூட அற்புதமாக ஒரு கிளீன் போல்டு எல்லாமே எடுத்தார். ஆனாலுமே இங்கிலாந்து அணி அவங்க அந்த ஸ்பீட் மோடுக்கு கடைசியாக மாறல. முக்கியமாக 14வது ஓவரை நம்ம இந்தியா அவங்களுக்கு கொடுத்த அதிர்ச்சி இந்த ஆட்டத்தின் மோடியை அவங்க கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட்டாக பேஸ்பால் டெக்னிக் மாதிரி விளையாடாமல் கம்ப்ளீட்டாக டெட் ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக விளையாடுற மாதிரியான டெக்னிக்கை இந்த மேட்சை தற்போது கையில் எடுத்திருக்காங்க இங்கிலாந்து. இதன் காரணமாக சொந்த நாட்டு ரசிகர்களை இங்கிலாந்து திட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் பயங்கரமாக போர் அடிக்க போகுது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி மாறி இருக்கு. இன்னைக்கு டே 1 ஆட்டத்தில் அந்த அளவுக்கு இங்கிலாந்துக்கு பயத்தை கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய அணியின் போலர்கள் இன்னைக்கு.